Hello all, welcome to Study Buddy. And in the video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Chapter 6 of Medieval India Sathish Chandraவோட நியூ எடிஷன் புக் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்து டெல்லி சுல்தானேட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து தமிழ்நாடு புக் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் சில டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ மிடிவல் இந்தியாவும் ஏன்ஷியன்ட் இந்தியாவும் ஆல்ரெடி சொல்லியிருந்தவங்களுக்கு கண்டெம்ப்ரரி ரூலர்ஸ் ரைட்டர்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் சில டேர்ம்ஸை கொடுத்துட்டு அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டேர்ம்ஸை வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் ஹொலிஸ்டிக்காக கவர் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெடிவல் இந்தியா நியூ எடிஷன் புக்கில் வந்து கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த முழு கோர்ஸ்க்குமே வந்து இந்த முழு பல்கி புக் வந்து கிட்டத்தட்ட 404 பேஜஸ் இருக்குது. as far as I know 404 pages இருக்குது. அண்ட் அந்த எல்லாமே வந்து லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் வந்து எடுத்து கொடுப்பேன், உங்களுக்கு கோர்ஸில் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இந்த கோர்ஸ்க்கு வந்து 1000 rupees காஸ்ட் ஆகுது நம்ம மெடிவல் இந்தியா சதீஷ் சந்திரா நியூ எடிஷனுக்கு. பட் இன்கேஸ் நீங்கள் நம்ம மாடர்ன் இந்தியா கோர்ஸ் இல்லை ஏன்ஷியன்ட் மெடிவல் கோர்ஸ் வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 500 rupees ஆஃப் இது உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த ப்ரிலிம்ஸ் வரைக்கும் தான் இந்த ஆஃபர். அதுக்கப்புறம் வி மைட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த கோர்ஸ். ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வில் ஜம்ப் இன் த டாபிக் அண்ட் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ த டெல்லி சுல்தானேட் பார்ட் 1 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மம்லுக் சுல்தான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மம்லுக் ஆர் ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. ஸோ சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் which enabled the Turks to extend their conquest from the Punjab and Multan into the Ganga Valley and even to over in Bihar and parts of Bengal have been mentioned in the previous chapter. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் போட்டுட்டேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே தான் இதுக்கு நேர் பிலோ வந்து கீழே இன்னொரு வீடியோ இருக்கும். ஸோ அதில் போய் பாருங்கள். அதில் எப்படி வந்து டர்க்கிஷ் மக்கள் இண்டோ கேன்ஜெட்டிக் வேலிக்கிட்ட வந்தாங்க, எப்படி ராஜ்புட்ஸை டிஃபீட் பண்ணாங்க, பீகார் பெங்கால் பக்கம் எப்படி போனாங்க, எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபார் ஆல்மோஸ்ட் 100 years ஆஃப்டர் தட், ஸோ அதுக்கப்புறம் 100 வருடங்கள் கழித்து அப்படிங்கிற மாதிரி த டெல்லி சுல்தானேட் ஆஸ் த ஸ்டேட் ruled over by these invaders was called and was hard pressed to maintain itself in the face of foreign invasion. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் ஆல்மோஸ்ட் 100 years ஆஃப்டர் தட், ஸோ இந்த மாதிரி கேப்சர் பண்ணி எல்லாம் அவங்களோட ஹோல்டை வந்து வச்சக்கப்புறம் த டெல்லி சுல்தானேட்னு கூப்பிட்றாங்க இவங்கள. ஆஸ் த ஸ்டேட் ரூல் ஓவர் பை தீஸ் இன்வேடர்ஸ். ஸோ இன்வேடர்ஸ்னால் டர்க்கிஷ் மக்களை தான் சொல்கிறாங்க. அங்கேருந்து வந்து இங்கே வந்து ரூல் பண்ணிகிட்ருக்கிறவங்க டெல்லி சுல்தானேட்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் was hard pressed to maintain itself in the face of foreign invasion. ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் ஃபாரின் இன்வேஷன் நிறையாவும் வந்துட்டு இருந்தது வெளியிலேருந்து. இவங்க வந்தக்கப்புறமும் நிறைய ஃபாரின் இன்வேஷன் வந்துட்டு இருந்தது. அண்ட் அது இல்லாமல் இந்த ஃபாரின் இன்வேஷன் மட்டும் இல்லாமல் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸும் இருந்தது. டர்க்கிஷ் லீடர்ஸ்க்கு நடுவுலேயே வந்து இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் இருந்தது. அண்ட் அதுவும் இல்லாமல் டிஸ்போசஸ்ட் ராஜ்புட் ரூலர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டிஸ்போசஸ்ட் ராஜ்புட் ரூலர்ஸ் கிட்டேருந்தும் அண்ட் அவங்க அந்த சீஃப்ஸ் வந்து திருப்பியும் அவங்க இடத்த ரீகெயின் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் சம்டைம்ஸ் டர்க்ஸை வந்து ஓவர்த்ரோ பண்ணணும் அப்படின்னு பிளான்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி த டர்க்கிஷ் ரூலர்ஸ் were successful in overcoming these difficulties and by the end of the century were in a position to extend their rule over ஸோ அவங்களோட their rule over Malwa and Gujarat and to penetrate into the Deccan. ஸோ மால்வா குஜராத் இங்கெல்லாம் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெக்கன் பக்கமும் கீழே வராங்க. and Deccan and South India. So the effects of the establishment of the Turkish rule in northern India thus began to be felt within 100 years all over India. So northern Indiaவில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு நினச்ச டர்க்கிஷ் மக்கள் அவங்களோட எஃபெக்ட் வந்து அடுத்த இந்தியா முழுக்க வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் ரிசல்டட் இன் ஃபார் ரீச்சிங் சேஞ்சஸ் இன் த சொசைட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கல்ச்சுரல் லைஃப் எல்லாமே வந்து மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரகிள் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ ஸ்ட்ராங் மொனார்கி. ஸோ ஒரு ஸ்ட்ராங் மொனார்கி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முய்ஸுனுதீன் பார்த்தோம். ஸோ முகமது அஃப்கர் அப்படிங்கிறவர். ஸோ இவர் தான் வந்து செகண்ட் பேட்டில் ஆஃப் தைன், ஃபர்ஸ்ட் பேட்டிலாக இருக்கட்டும் செகண்ட் பேட்டிலாக இருக்கட்டும் பிருத்விராஜ் சௌஹான் கூட சண்டை போட்டிருப்பார். ஸோ இவர் வந்து ஒரு சக்சீடட் பை குதுபுதீன் ஐபக், கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் வந்து ஒரு டர்க்கிஷ் ஸ்லேவ் 1206 சக்சீட் ஆவார். He had played an important part in the expansion of the Turkish Sultanate in India after the Battle of Tarainக்கு அப்புறம் இவர் இங்கே குதுபுதீன் ஐபக்கை இங்கே வந்து கவர்னராக வச்சுட்டு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் குதுபுதீன் ஐபக் வந்து நிறைய எக்ஸ்பெடிஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அனதர் ஸ்லேவ் ஆஃப் முய்ஸுனுதீன் வந்து பார்த்திங்கன்னா யால்துஸ்ன்னு சொல்லுவார். ஸோ இவர் வந்து கஜினியில் வந்து சக்சீட் பண்ணுறாரு. ஸோ கஜினியும் வந்து முகமது அஃப்கோர் கேப்சர் பண்ணிடுவார். ஸோ அங்கே வந்து யால்துஸை பிளேஸ் பண்ணுறாரு. ஸோ ஆஸ் த ரூலர் ஆஃப் கஜினி
யால்துஸ் claimed to rule over Delhi as well. ஸோ கசினி வந்து ரூல் பண்ணுற நான் டெல்லியும் வந்து எனக்கு தான் இருக்கணும், ஸோ டெல்லியும் கசினியும் கனெக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். திஸ் ஹவ் வாஸ் நாட் அக்செப்டட் பை ஐபக் ஹூ ரூல்ட் ஃப்ரம் லாகூர். ஸோ லாகூர்லேருந்து ஐபக் ரூல் பண்ணிகிட்ருக்காரு, லாகூரோட கவர்னராக தான் ப்ளேஸ் பண்ணிட்டு போயிருப்பார் முஜினுதீன். ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கிற டெல்லி கிட்டே இருக்கிற லாகூரில் இருக்கிற ஐபக் வந்து ஒத்துக்கல. பட் ஃப்ரம் திஸ் டைம் த சுல்தானேட் சர்வ்ட் இட்ஸ் லிங்க்ஸ் வித் கசினி. ஸோ கசினி கூட வந்து ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா கசினியில் இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா டெல்லி வந்து ஏன் கண்ட்ரோல் கடையில் தான் இருக்கணும்னு. ஸோ அதனால் இங்கே இந்தியாவில் இருக்கிற சுல்தானேட் யாராக இருக்காங்களோ அவங்க கசினி கூட ஒரு கனெக்ட் இருந்தது. ஏன்னா எப்பவுமே ஒரு அந்த பேச்சுவார்த்தை இருந்துகிட்டே இருந்தது. திஸ் வாஸ் ஃபார்ச்சுனேட் சின்ஸ் இட் ஹெல்ப் டு ப்ரிவெண்ட் இந்தியா பீங் ட்ரான் இன்டு சென்ட்ரல் ஏஷியன் பாலிடிக்ஸ். ஸோ இந்த மாதிரி கசினி கூட கனெக்டாக இருந்தனால கசினிக்கும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் வந்து ஆகாது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், அங்கே போவார், அங்கே பெருசாக சக்சீட் பண்ண முடியாது. ஸோ இதனால் சென்ட்ரல் ஏஷியன் பாலிட்டிக்ஸில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை இந்தியா. அண்ட் இட் ஆல்சோ எனேபிள்டு த டெல்லி சுல்தானேட் டு டெவலப் ஆன் இட்ஸ் ஓன் விதவுட் டிபெண்டிங் ஆன் கண்ட்ரீஸ் அவுட் சைட் இந்தியாவை டிபெண்ட் பண்ணாமல் இந்தியாவே டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இல்துத்மிஷ் பார்த்திங்கன்னா 1210 to 1236 வந்து இருப்பார். அண்ட் so in 1210 Aibak died of injuries received in a fall from his horse while playing chaugan. ஸோ சவுகான் அப்படிங்கிறது ஹார்ஸ் போலோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து விழுந்து கீழே இறந்துருவார் ஹார்ஸ்லேருந்து. யாருன்னா ஐபக். ஸோ he was succeeded by இல்துத்மிஷ் who was the son-in-law of ஐபக். ஸோ இல்துத்மிஷும் ஒரு ஸ்லேவ் தான். ஸோ இது தமிழ்நாடு புக்கில் படிச்சிங்கன்னா அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் வாஸ் சக்சீடட் பை இல்துத்மிஷ் who was the son-in-law of ஐபக். ஸோ ஐபக்கோட son-in-law வந்து பார்த்திங்கன்னா இல்துத்மிஷ். ஸோ நம்மளோட தமிழ்நாடு ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் கோர்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணி நம்மளோட சேனல்லையும் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா வீடியோஸும் சீக்கிரம் பாருங்கள், திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகேங்களா? ஓகே. ஸோ இவர் வந்து சன்-இன்-லா அண்ட் அவரோட ஐபக்கோட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார். பட் பிஃபோர் ஹீ குட் டூ ஸோ ஹீ ஹேட் டு ஃபைட் அண்ட் டிஃபீட் த சன் ஆஃப் ஐபக். ஸோ இந்த த்ரோனுக்கு வரக்கு முன்னாடி ஈஸியாக வர முடியல. ஏன்னா ஆப்வியஸாக வந்து ஐபக்கோட பையன் இருந்தார். ஸோ அவரை வந்து டிஃபீட் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருந்தது. தஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஹெரிடிட்ரி of son succeeding his father was checked at outest. ஸோ சன்னை வந்து லைக் ஃபாதருக்கு அப்புறம் சன்னு தான் வந்து அந்த த்ரோனை சக்சீட் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து தூக்கி எறிஞ்சிட்டு இவர் வந்திருக்கார் இல்துத்மிஷ். ஸோ இல்துத்மிஷ் மஸ்ட் பி ரிகார்டட் ஆஸ் த ரியல் கன்சாலிடேட்டர் ஆஃப் த டர்க்கிஷ் கான்குவெஸ்ட் இன் நார்த் இந்தியா. ஸோ டர்க்கிஷ் மக்கள் வந்து அதுக்கு முன்னாடி சக்சீட் பண்ணி வச்சுருந்த அந்த ஹோல்ட் ஆஃப் லேண்ட் எல்லாத்தையும் வந்து கன்சாலிடேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு ரியல் கன்சாலிடேட்டர்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து இவர் கடியில் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அட் த டைம் ஆஃப் ஹிஸ் அசெஷன், ஸோ இவர் வந்து த்ரோனுக்கு வரும்போது அலி மர்தான் கான் ஹேட் டிக்ளேர்ட் ஹிம்செல்ஃப் த கிங் ஆஃப் பெங்கால் அண்ட் பீகார். ஸோ பெங்காலும் பீகாரும் இவங்க கேப்சர் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ இந்த டைமில் வந்து அலி மர்தான் கான் வந்து நான் தான் கிங் ஆஃப் பெங்கால் அண்ட் பீகார்னு அறிவிச்சிருவார். while Kabacha a fellow slave of ஐபக். ஸோ கபாச்சா அப்படிங்கிறது வந்து இவரும் வந்து ஃபெலோ ஸ்லேவ் ஆஃப் ஐபக் கூட இருந்தவர். had declared himself an independent ruler of முல்தான். ஸோ ஐபக் கூட இருந்தார், ஐபக் இறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக முல்தான் இவர் கேப்சர் பண்ணிடுவார் கபாச்சா. அண்ட் சீஸ்ட் லாகூர் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாபையும் சீஸ் பண்ணிடுவார், கேப்சர் பண்ணிடுவார். அட் ஃபர்ஸ்ட் ஈவன் some of the fellow officers of இல்துத்மிஷ் near Delhi were reluctant to accept his authority. ஸோ இல்துத்மிஷ் கூட இருந்த சில அத்தாரிட்டிஸை ஃபெலோ ஆஃபீஸர்ஸே வந்து இவர் தான் நம்மளோட ஹெட் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ண மறுத்துட்டாங்க. ஸோ த ராஜ்புட்ஸ் ஃபவுண்ட் an opportunity to assert their independence. ஸோ அங்கே ஒரு கேஆஸ் போயிட்டுருக்கு இன்டர்னலாக அப்படின்னு தெரிஞ்சுனே ராஜ்புட் கீழே நாங்கள் வந்து ஐபக் கடியில் இருக்கேன்னு ஒத்துக்கிட்டே இருந்தவங்க எல்லாம் இப்போ அவங்களோட இண்டிபெண்டன்ஸை வந்து அறிவிச்சிடலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. தஸ் கலிஞ்சர், குவாலியர் அண்ட் த entire eastern ராஜஸ்தான் இன்க்ளூடிங் அஜ்மீர் அண்ட் பயானா த்ரூ ஆஃப் த டர்க்கிஷ் யோக். ஸோ இதெல்லாம் வந்து ராஜ்புட்ஸ் டாமினேட் பண்ணிகிட்டு இருந்த ஏரியா, கலிஞ்சர், குவாலியர், ராஜஸ்தான், அஜ்மீர், பயானாலா. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டர்க்கிஷ் ரூல் கடியில் நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இண்டிபெண்ட்டாக வந்து அறிவிச்சிடுறாங்க. ஸோ டியூரிங் த ஏர்லி இயர்ஸ் ஆஃப் ஹிஸ் ரெயின் இல்துத்மிஷ் அட்டென்ஷன் வாஸ் கான்சென்ட்ரேட்டட் ஆன் த நார்த் வெஸ்ட். ஸோ நார்த் வெஸ்ட் பக்கம் வந்து இவங்களோட இல்துத்மிஷோட அட்டென்ஷன்லாம் கான்சென்ட்ரேட் ஆகுது நார்த் வெஸ்டர்ன் ரீஜன் பக்கம், சரிங்களா. அண்ட் a new danger to his position arose when the conquest of Ghazni by Swarim Shah. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்வாரிம் டெனாஸ்டி பற்றி ஒரு எம்பையர் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான எம்பையர் அப்படிங்கிறது, ஏன்னா முகமது ஆஃப் கரியும் வந்து லைக் டிஃபீட் பண்ணாங்க. ஸோ திருப்பியும் வந்து இவருக்கு த்ரெட் வருது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கஜினி இஸ் கனெக்டட் வித் இந்தியாவோட. ஸோ
ஸோ அதனால் ஸ்வாரிம் ஷா வந்து என்ன பண்ணுவார்னா கஜினியை கேப்சர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கும் இங்கே இல்துட்மிஷ்க்கு. ஸோ த ஸ்வாரிஷ்மி எம்பையர் வாஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டேட் இன் சென்ட்ரல் ஏஷியா. ஸோ சென்ட்ரல் ஏஷியாவில் இவங்க தான் பவர்ஃபுல்னு தெரியும் அட் திஸ் டைம். அண்ட் இட்ஸ் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் நவ் எக்ஸ்டெண்டட் அப் டு இண்டஸ். ஸோ இவங்களோட ஃப்ரான்டியர், இவங்களோட அந்த டெரிட்டரி வந்து இண்டஸ் வரைக்குமே வந்துருச்சு. ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் திஸ் டேஞ்சர் இல்துட்மிஷ் மார்ச் டு லாகூர் அண்ட் ஆக்கிபைட் இட். ஸோ லாகூர் வழியாக தான் அடுத்து வரணும், லாகூர் வழியாக தான் இந்தியாவுக்கு வருவாங்க. ஸோ லாகூரை நம்ம பிடிக்கணும்னு சொல்லி லாகூர் போய் கேப்சர் பண்ணிடுவார். ஸோ இன் 1218 த ஸ்வாரிஷ்மி எம்பையர் வாஸ் டிஸ்ட்ராய்ட் பை த மங்கோல்ஸ் who founded one of the strongest empire in history, which at its height extended from China to the shores of Mediterranean Sea and from the Caspian Sea to the river Sathish. ஸோ இந்த ஸ்வாரிஷ்மி எம்பையர் வந்து எவ்வளோ பெரிய எம்பையர், அவங்கள வந்து இந்த மங்கோல்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் மக்கள் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஸ்வாரிஷ்மி எம்பையர் வந்து எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான எம்பையர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சைனாலேருந்து மெடிட்ரேனியன் சீ வரைக்கும் அண்ட் காஸ்பியன் சீலேருந்து ரிவர் ஜகார்டஸ் வரைக்கும் அவங்களோட எம்பையர் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாங்க. அந்த டேஞ்சர் வந்து இட் போஸ் டு இந்தியா. ஸோ இதனால் வந்து டேஞ்சர் எல்லாமே வந்து சப்சிக்வெண்ட் சாப்டர்ஸில் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வைல் த மங்கோல்ஸ் வேர் பிஸி எல்ஸ்வேர், இந்த மங்கோல்ஸ் வந்து அவங்க வந்து அட்டென்ஷன் இந்தியா பக்கம் இல்லை, வேறு பக்கம் அவங்களோட அட்டென்ஷன் இருந்தது. இல்துட்மிஷ் ஆல்சோ அவுட்சைட் கபாச்சா ஃப்ரம் முல்தான் அண்ட் உச். ஸோ கபாச்சா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எப்படி இண்டிபெண்ட்டாக அறிவிச்சிட்டாருன்னு. ஸோ அவரையும் வந்து லைக் டிஃபீட் பண்ணிடுவார். த ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் டெல்லி சுல்தானேட் தட்ஸ் ரீச்ட் அப் டு இண்டஸ் ஒன்ஸ் அகேன். ஸோ திருப்பியும் வந்து நிலவரம் எல்லாமே வந்து இண்டஸ் வரைக்கும் ரீச் ஆகிடுது. ஸோ அவங்களோட இடத்த டெல்லி சுல்தானேட்ஸ் இல்துட்மிஷ் வந்து அவரோட இடத்த நல்லா செக்யூர் பண்ணிக்கிறாரு. ஸோ செக்யூர் இன் த வெஸ்ட். ஸோ செக்யூர் இன் த வெஸ்ட்னா இண்டஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இண்டஸ் வரைக்குமே வந்து செக்யூர்டாக இருக்குது. இல்துட்மிஷ் வாஸ் ஏபிள் டு டர்ன் இஸ் அட்டென்ஷன் எல்ஸ்வேர். ஸோ வேறு எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இன் பெங்கால் அண்ட் பீகார் அ பர்சன் கால்ட் இவாஸ் who had taken the title of Sultan Ghiyasuddin. ஸோ இவாஸ் அப்படிங்கிறவர் வந்து கியாசுத்தின் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து எடுத்துக்கிறாரு. எங்கன்னா பெங்கால் அண்ட் பீகாரில் ஹேட் அசியூம்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இவர் வந்து இண்டிபெண்டன்ஸ் அசியூம் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஈஸ்ட்டில் தெரியுது. ஹீ வாஸ் அ ஜெனரஸ் அண்ட் ஏபிள் ரூலர் பில்ட் மெனி பப்ளிக் ஒர்க்ஸ். ஸோ இந்த கியாசுத்தின் அப்படிங்கிறவர் ஒரு ஏபிளான ரூலர், நல்லா காசு கொடுக்குறவர் அண்ட் நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவர், நிறைய பப்ளிக் ஒர்க்கும் பண்ணுறாரு மக்களுக்காக. வைல் ஹி மேட் ரெய்ட்ஸ் ஆன் த டெரிட்டரிஸ் ஆஃப் ஹிஸ் நெய்பர்ஸ் the Sena rulers of East Bengal and the Hindu rulers of Odisha. ஸோ இந்த கியாசுத்தின் அப்படிங்கிறவர் வந்து நிறைய ரெய்ட்ஸ் வந்து பண்ணுவார். அவர்கிட்ட இருக்கிற டெரிட்டரிஸ்லாம் போய் நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா எப்படி ரெய்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத. ஸோ சேனா ரூலர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் ஹிந்து ரூலர்ஸ் ஆஃப் ஒடிசா அண்ட் காம்ரூப் அப்படிங்கிறது அசாம் கண்டினியூ திஸ் வே. ஸோ இந்த பக்கம் எல்லாமே வந்து ரெய்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. இன் 1226 and 27 இவாஸ் வாஸ் டிஃபீட்டட் அண்ட் கில்ட் இன் த பேட்டில் வித் இல்துட்மிஷ் சன் நியர் லக்னௌட்டி. ஸோ லக்னௌட்டி அப்படிங்கிற இடம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து இவாஸை வந்து இல்துட்மிஷோட சன் வந்து போட்டு தள்ளிடுவார். He was killed. So Bengal and Bihar passed under the suzerainty of Delhi once again. திருப்பியும் பெங்கால் அண்ட் பீகார் வந்து டெல்லி சுல்தானேட் கடியில் வந்துடுது. But they were a difficult charge and repeatedly challenged the authority of Delhi. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால் திருப்பியும் வந்து அந்த இடமே வந்து பெங்கால் பீகார் எல்லாம் ஒரு த்ரெட்டாகவே இருந்தது. ஒரு செக்யூர்டான பிளேஸாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. At about the same time, Iltutmish took steps to recover Gwalior and Banaya. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இது வந்து இங்கேயும் இண்டிபெண்டன்ஸ் வந்து ராஜ்புத் ஸ்டேட்ஸ் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ இங்கேயும் வந்து ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அண்ட் அஜ்மீர் அண்ட் நாகூர் remained under his control. So அஜ்மீரும் நாகூரும் வந்து இவரோட கண்ட்ரோல் கடியில் தான் இருக்குது, இல்துட்மிஷ் கண்ட்ரோலில். he sent expeditions against ரந்தம்போர் அண்ட் ரந்தம்போர் அப்படிங்கிறது இடம் அண்ட் ஜேலர் to reassert his suzerainty. ஸோ நிறைய எக்ஸ்பெடிஷன்ஸ் அனுப்புவார் போய் சண்டை போட்டுவாங்கன்னு. he also attacked Nagda, the capital of Mewar, but had to beat a retreat at the arrival of the Gujarat army. ஸோ குஜராத் ஆர்மிஸ் வந்து மேவார் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்து இவங்களோட ஆர்மிஸ் வந்து ஜெயிக்க முடியல, திருப்பி வந்துடுறாங்க இல்துட்மிஷோட ஆர்மி. அண்ட் which had come to aid the Rana. ஸோ ரானாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக குஜராத் ஆர்மிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. And next, as a revenge, Iltutmish dispatched an expedition against the Chalukyas of Gujarat. ஸோ குஜராத் ஹெல்ப் பண்ணனால இங்கே ஒரு எக்ஸ்பெடிஷன் வந்து சாளுக்கியாஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து பண்ணுறாரு. பட் இட் வாஸ் ரெப்பல்ட் வித் லாஸஸ். ஸோ இங்கேயும் வந்து லாஸஸ் ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ இவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தான் வந்து இல்துட்மிஷ் பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரஸியா. ஸோ ரஸியா வந்து 1236 39 வரைக்கும் ரூல் பண்ணுறாங்க. வெரி ஷார்ட் ஸ்பேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இவங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்க மாட்டாங்க, பிகாஸ் நாட் மச் ஹிஸ்ட்ரி இஸ் கிவன் அபவுட் ஹர். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப
லைக் அந்த முஸ்லீம் ஜீனியாலஜிலே வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் இதில் இவங்க தான் வந்து விமனாக வந்து முன்னாடி வந்து நின்று எல்லா ஆட்சியும் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மென் தான் வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற எல்லா ஆட்சியும் பிரேக் பண்ணி முன்னாடி வந்திருக்காங்க ரஷ்யா. ஸோ டியூரிங் ஹிஸ் லாஸ்ட் இயர் இல்துத்மிஷ் வாஸ் வரிட் ஓவர் த ப்ராப்ளம் ஆஃப் சக்சஷன். ஸோ அடுத்து யார் என்ன சக்சீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப வரி பண்ணிட்டு இருந்தார். ஹி கன்சிடர்ட் நன் ஆஃப் சர்வைவிங் சன்ஸ் டு பி வர்த்தி ஆஃப் த த்ரோன். ஸோ எந்த பசங்களும் இவரோட பசங்களும் வந்து த்ரோனுக்கு வேர்த்தியான ஏற்ற ஆளுங்க இல்லை அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். ஆஃப்டர் ஆங்ஷியஸ் கன்சிடரேஷன் ஹி ஃபைனலி டிசைடட் டு நாமினேட் இஸ் டாட்டர் ரஸியா டு த த்ரோன். ஸோ இவரே வந்து அவரோட டாட்டர் ரஸியாவை நாமினேட் பண்ணிடுறாரு. அண்ட் இன்டியூஸ்ட் த நோபல்ஸ் அண்ட் தியோலாஜியன்ஸ் உலாமாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ உலேமாஸ்னு சொல்லுவாங்க, டு அக்ரி டு த நாமினேஷன். ஸோ அங்கே இருக்கிற கோர்ட் மக்கள் எல்லாத்தையும் வந்து என்னோட நாமினேஷன் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஆல் த விமன் ஹேட் ரூல்ட் ஆஸ் குவீன்ஸ் போத் இன் ஏன்ஷியன்ட் இரான் அண்ட் ஈஜிப்ட். ஸோ விமன் வந்து குவீன்ஸாக ரூல் பண்ணியிருக்காங்க இரான்லேயே இருக்கட்டும், ஏன்ஷியன்ட் இரானில் சொல்கிறாங்க அந்த காலத்தில், அண்ட் ஈஜிப்ட்லேயும். அண்ட் ஹேட் ஆக்டட் ஆஸ் ரீஜன்ஸ் டியூரிங் த மைனாரிட்டி ரூல் ஆஃப் பிரின்சஸ். ஸோ பிரின்சஸ்க்கு சின்ன வயசு அப்படின்னா அப்பா இல்லை அப்படின்னா அந்த டைமில் வந்து பிரின்சஸ்க்கு பதிலாக இவங்க வந்து குவீன்ஸ் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. விமன் வந்து இந்த பிரின்சஸோட அம்மா வந்து பிரின்சஸ் பெருசாகிற வரைக்கும் அந்த ஏஜ் அட்டைன் பண்ணுற வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் ரீஜன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ த நாமினேஷன் ஆஃப் விமன் இன் ப்ரிஃபரன்ஸ் டு அ சன் வாஸ் அ நோவல் ஸ்டெப். ஸோ இது ரொம்ப புதிய ஒரு ஸ்டெப்பு, இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லை. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் ரஸியாவை நாமினேட் பண்ணுறது. ஸோ இன் ஆர்டர் டு அசர்ட் ஹர் கிளைம் ரஸியா ஹேட் டு கண்டென்ட் அகேன்ஸ்ட் ஹர் பிரதர்ஸ் அஸ் வெல் ஆஸ் அகேன்ஸ்ட் பவர்ஃபுல் டர்க்கிஷ் நோபல்ஸ். ஸோ இது இல்லாமல் யாருக்குமே ஆப்வியஸாக பிடிக்காது, ஃபஸ்ட் டைம் ஒரு புது விஷயம் நடக்குதுன்னா பிடிக்காது, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுவும் ஷீஸ் அ விமன். ஸோ அதனால் ஒரு பிரதர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போட வேண்டியதாக இருக்குது, டர்க்கிஷ் நோபல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போட வேண்டியதாக இருக்குது. அண்ட் குட் ரூல் ஒன்லி ஃபார் 3 years. ஸோ இதனால தான் வெறும் 3 வருடங்களுக்கு மட்டும் தான் ரூல் பண்ண முடிஞ்சுது. தோ பிரீஃப், ஹர் ரூல் ஹேட் அ நம்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ். இட் மார்க் த பிகினிங் ஆஃப் அ ஸ்ட்ரகிள் ஃபார் பவர் பிட்வீன் த மொனார்கி அண்ட் த டர்க்கிஷ் சீஃப்ஸ். ஸோ மொனார்க்கிக்கும் டர்க்கிஷ் சீஃப்ஸ்க்கும் நடுவில் வந்து அந்த பவர் ஸ்ட்ரகிள் ஃபார் பவர் வருது, யார் வந்து யாரை விட பெருசு அப்படிங்கிற மாதிரி. சம்டைம்ஸ் கால்டு த 40 ஆர் சாஹல்கானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ த டர்க்கிஷ் சீஃப்ஸை தான் வந்து த 40ன்னு சொல்லுவாங்க, இல்லை சாஹல்கானின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்துத்மிஷ் ஹேட் ஷோன் கிரேட் டெஃபரன்ஸ் டு தீஸ் டர்க்கிஷ் சீஃப்ஸ். அண்ட் ஆஃப்டர் ஹிஸ் டெத் தீஸ் சீஃப்ஸ் ட்ரங்க் வித் பவர் அண்ட் அரகன்ஸ். ஸோ இந்த சாஹல்கானி அப்படிங்கிறவங்க வந்து இட் வாஸ் அன் ஐடியா ஆஃப் ஐபக்கோட ஐடியா. பட் ஒரிஜினலாக வந்து இந்த 40 நோபல்ஸை வந்து இந்த நோபல்ஸை தாண்டி எதுவுமே வந்து இந்த நோபல்ஸ் கிங்கு கீழே அடுத்து இந்த நோபல்ஸ் தான், இந்த 40 மக்கள் தான், இந்த 40 நோபல் இந்த டர்க்கிஷ் சீஃப்ஸ் தான் வந்து இருப்பாங்க. மேலே வந்து சுல்தான் இருப்பார். ஸோ இந்த சுல்தானுக்கு கீழே இவங்க டேரெக்டாக இருக்கிறனால எல்லா பவர்ஸும் இவங்க க்ளைம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்களை கேட்காம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரஸியாவும் வந்து இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோ பவர் வந்து இவங்ககிட்ட இருந்தது அப்படிங்கிறாங்க. அண்ட் ட்ரங்க் வித் பவர் அண்ட் அரகன்ஸ் வாண்டட் டு இன்ஸ்டால் ஆன் த த்ரோன் அ பப்பெட் whom they could control. ஸோ ஒரு பப்பெட் வந்து த்ரோனில் உட்கார வைக்கணும், இவங்க நினச்சா கையை காலை ஆட்டணும், இவங்க சொல்கிறது தான் வந்து அந்த சுல்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க நினச்சாங்க. பட் இதுக்கு மாறாக இல்துத்மிஷ் வந்து ஒரு லேடியை வந்து அங்கே வச்சனால, குயினாக வந்து ப்ரொக்ளைம் பண்ணனால இவங்களுக்கு வந்து டோட்டலாக அதை பிடிக்கல. ஸோ அவங்களும் பப்பட்டாக இருக்க விரும்பல, ரஸியாவுக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த சாஹல்கானி அப்படிங்கிற சிஸ்டமே வந்து அவங்க வெறுத்தாங்க. அண்ட் and they soon discovered, once again guys, they soon discovered that though a woman, Razia was not prepared to play their game. ஸோ ஒரு விமனாக ரஸியா வந்து ஷீ இஸ் நாட் ரெடி டு பி அ பப்பட் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதனால் இவங்களுக்கும் ஏற்ற மாதிரி அவங்க இல்லை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலவரம் மாதிரி இருக்கும். ஷீ discarded the female apparel and started holding court with her face unveiled. ஸோ ஃபீமேல்ஸ் அப்படின்னா வந்து முஸ்லீம் விமன், இஸ்லாமிக் விமன் வந்து அவங்க ஃபேஸை வந்து வெயில் பண்ணியிருக்கணும், கவர் பண்ணியிருக்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் அது டேரெக்டாக வந்து எப்படி வந்து ஒரு த்ரோனில் உட்காரணும், ஒரு மென் வந்து உட்காருவாங்களோ அந்த மாதிரி, ஒரு சுல்தான் வந்து உட்காருவாங்களோ அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஷீ ஈவன் ஹண்டட் அண்ட் லெட் ஆர்மி இன் த வார். ஸோ ஹண்ட்டும் பண்ணியிருக்காங்க, வார்க்கு போயிருக்காங்க. இல்துத்மிஷ் வசீர், ஸோ வசீருங்கிறது பிரைம் மினிஸ்டர் மாதிரி சொல்லுவாங்க. Nizamul Mulk Zunaidi, who had opposed her elevation to the throne and backed and supported a rebellion of nobles against her, was defeated and was forced to flee. ஸோ நிசாமுல் முல்க் ஜுனைதி அப்படிங்கிறவர் வந்து இல்துத்மிஷோட வசீர், பிரைம் மினிஸ்டர். ஸோ இவருக்கு வந்து ரஸியா வந்து த்ரோன் வந்தது பிடிக்கல, அப்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ரஸியா வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக இவர் கூட சண்டை போட்டு இவரை வந்து துரத்தி விட்டாங்க, எம்பையர் விட்டு ஒரு வார் பண்ணி.
அண்ட் டிஃபீட்டும் பண்ணியிருக்காங்க இவரை. ஸோ ஷீ சென்ட் அன் எக்ஸ்பெடிஷன் அகேன்ஸ்ட் ரன்தம்போர் டு கண்ட்ரோல் த ராஜ்புட்ஸ். ஸோ அங்கே வந்து ரன்தம்போரில் வந்து ஒரு எக்ஸ்பெடிஷன் வந்து அனுப்புகிறாங்க, ஒரு குரூப் ஆஃப் ஆர்மியை. ஸோ ராஜ்புட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ் லா அண்ட் ஆர்டர் இன் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் அ கிங்டம். ஸோ லா அண்ட் ஆர்டர் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. பட் ஹர் attempt to create a party of nobles loyal to her and to raise a non-Turk to high office led to opposition. ஸோ இந்த 40 நோபல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கான லாயலான நோபல்ஸை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது இல்லாமல் ஒரு நான்-டர்க், ஸோ நார்மலாக டர்க்கிஷ் தான் வந்து இந்த 40 பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே துருக்கியை சேர்ந்தவங்க. ஸோ அந்த டர்க்ஸ் அப்படிங்கிறவங்க டர்க்கியை சேர்ந்தவங்க. பட் இந்த நான்-டர்க்ஸ் வந்து இது வரைக்குமே வந்து டர்க்கிஷ் ரூலாக இருக்கட்டும் இல்லை சுல்தானேட் ரூலாக இருக்கட்டும் ஒரு நான்-டர்க்கை வந்து ஒரு ஹையர் போஸ்டிங்கில் உட்கார வச்சதில்லை. பட் இவங்க அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ த டர்க்கிஷ் நோபல்ஸ் அக்யூஸ்ட் ஹர் ஆஃப் வயலேட்டிங் feminine modesty and of being too friendly to an Abyssinian noble Yakut Khan. ஸோ ஒரு ஒரு ஃபீமேல்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு ஸ்லேவ் கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, ஒரு அபிசீனியன் நோபல் கூட. ஸோ அபிசீனியன் நோபல் இந்த சென்ஸ் அந்த ஒரு இடம். ஸோ யாக்குத் கான் அப்படிங்கிற ஒரு ஸ்லேவ் கூட ரொம்ப நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, இட்ஸ் நாட் குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாக்குத் கான் ஹேட் பின் அப்பாயிண்டட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் லாயல் ஸ்டேபிள் விச் இம்ப்ளைட் க்ளோஸ்னஸ் டு த சாவர்னிட்டி. ஸோ ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா யாக்குத் கானை வந்து ஒரு போஸ்டிங்கில் போட்டிருப்பாங்க, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் த ராயல் ஸ்டேபிள். ஸோ ராயல் ஸ்டேபிள்னா ரஸியாவோட அந்த போஸ்டிங்க்கு ரொம்ப கிட்ட இருக்கிற ஒரு போஸ்டிங் மாதிரி. ஸோ அந்த அவங்க தான் வந்து எல்லாமே வந்து சுல்தானுக்கு பார்த்துப்பாங்க. ஸோ இதனால் வந்து ஆப்வியஸாக வந்து சாவரன் இந்த சென்ஸ் ரஸியாவை சொல்கிறாங்க. ஆப்வியஸாக இவங்க கூட க்ளோஸாக தான் இருந்திருக்க முடியும். பட் கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் ஹேவ் நாட் அக்யூஸ்ட் ரஸியா ஆஃப் எனி பர்சனல் இன்டிமெசி வித் ஹிம். ஸோ அவங்க கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரியெல்லாம் எந்த ரைட்டர்ஸும் எழுதலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த சார்ஜ் தட் ஹி யூஸ் டு லிஃப்ட் ஹர் from the armpits to her horse is wrong because Razia always appeared in public on an elephant, not on horseback. ஸோ அவருக்கு அகேன்ஸ்டாக என்ன சார்ஜஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ஸ் பேக்கில் வந்து லிஃப்ட் பண்ணும்போது வந்து ஆம்பிட்ஸை தூக்கி தான் வந்து ஒரு விமனை லிஃப்ட் யாராக இருந்தாலும் தூக்கி அங்கே ஹார்ஸில் உட்கார வைக்க முடியும். ஸோ இது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே சொல்லியிருக்காங்க. பட் ரஸியா எல்லா டைமுமே வந்து எலிஃபெண்ட்டில் தான் ஏறி அப்பியர் ஆகியிருக்காங்க பப்ளிக் முன்னாடி. ஸோ இந்த சார்ஜ் வந்து போட்டது வந்து இட்ஸ் டோட்டலி வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் மாதிரி இருந்தது. ரஸியா அண்ட் ரெபிலியன்ஸ் ப்ரோக் அவுட் அட் லாகூர் அண்ட் சர்ஹிந்த். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து ஒரு எங்களுக்கான சுல்தானேட் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்பிரசி ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குறாங்க, ரெபலியன்ஸ் உருவாக்குறாங்க. ரஸியா பர்சனலி லெட் அன் எக்ஸ்பெடிஷன் அகேன்ஸ்ட் லாகூர். ஸோ இங்கே வந்து லாகூரில் இருக்கிற மக்கள் வந்து ரெபலியன்ஸ் வந்து அடங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பர்சனலாக போய் லாகூரில் இருக்கிறத அடக்கணும்னு பார்க்குறாங்க. அண்ட் கம்பல் த கவர்னர் டு சப்மிட். ஸோ அங்கே இருக்கிற லாகூரில் இருக்கிற கவர்னரை சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அண்ட் நீ ரூல் பண்ணக்கூடாது, இங்கே வந்துருன்னு. ஸோ அந்த வே டு சர்ஹிந்த் அண்ட் இன்டர்னல் ரெபலியன் ப்ரோக் அவுட் இன் விச் யாக்குத் கான் வாஸ் கில்ட். ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து சண்டை வந்துடுது ரஸியாவோட ஆர்மிக்குள்ளேயே. அண்ட் யாக்குத் கானை அதில் கொண்டுடுறாங்க. அண்ட் ரஸியா இம்ப்ரிசன்ட் அட் தபர்ஹிந்தா. ஸோ தபர்ஹிந்தா அப்படிங்கிற இடத்துல வந்து இம்ப்ரிசன்ட் பண்ணிடுறாங்க ரஸியாவை. இதெல்லாம் வந்து 40யோட வேலை தான். அண்ட் ஹவர் ரஸியா ஒன் ஓவர் ஹர் கேப்டர். ஸோ அந்த தபர்ஹிந்த் அப்படிங்கிற இடத்துல வந்து யாரை இன்சார்ஜாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்துனியா அப்படிங்கிறவர் தான் வந்து ரஸியாவை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அல்துனியா கிட்ட பேசி அவங்கள வின் பண்ணி அவங்களே அல்துனியாவே மேரி பண்ணிப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் மேரிங் ஹிம் மேட் அ ரெனியூட் அட்டெம்ப்ட் ஆன் டெல்லி. ஸோ கல்யாணம் பண்ணக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து டெல்லிக்கு போகிறாங்க. ஸோ சண்டை போடணும் அப்படிங்கிறக்காக ஒரு எக்ஸ்பெடிஷனில். அண்ட் ரஸியா ஃபாட் வேலியன்ட்லி பட் வாஸ் டிஃபீட்டட் அண்ட் கில்ட் இன் அ ஃபாரஸ்ட் பை பண்டிட்ஸ் வைல் ஷி வாஸ் இன் ஃப்ளைட். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சண்டை போடுறாங்க, வேலியண்ட்டாக சண்டை போடுறாங்க. இருந்தாலும் அவங்கள டிஃபீட் பண்ணி கொண்டுடுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற இதுக்குன்னே வந்து இந்த 40 ரெடி பண்ணி அமுச்சு வச்சுருப்பாங்களே அவங்க. அண்ட் நெக்ஸ்ட் எரா ஆஃப் பால்பெல். இதில் ராங்காக கொடுத்துருக்காங்க வைஸ் BALBAN பால்பென். அண்ட் த ஸ்ட்ரகிள் பிட்வீன் த மொனார்கி அண்ட் த டர்க்கிஷ் சீஃப்ஸ் கண்டினியூட். ஸோ இந்த ஸ்ட்ரகிள் வந்து இந்த மொனார்கிக்கும் இந்த டர்க்கிஷ் சீஃப்ஸ்க்கும் உள்ள நடுவில் இந்த ஸ்ட்ரகிள் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. till one of the Turkish chiefs, Ulugh Khan, known in history by his later title of Balban. ஸோ இந்த டர்க்கிஷ் சீஃப்ஸ்குள்ளேயே இருக்கிற ஒருத்தர் தான் உலூக் கான். ஸோ லேட்டராக அவரோட டைட்டில் வந்து பால்பன்னு மாறுது இவரோட பேர். ஸோ gradually arrogated all power to himself and finally ascended the throne in 1265.
ஸோ இதில் இருக்கிற இந்த டர்க்கிஷ் சீஃப்ஸ்க்கும் இந்த மொனார்க்கிக்கும் நடுவில் இந்த சண்டை இருந்துகிட்டே தான் இருக்குது. அதில் ஒரு டர்க்கிஷ் சீஃப் தான் பால்பன். அவர் ஸ்லோவாக வந்து பவருக்கு வராரு. ஸோ டியூரிங் த ஏர்லியர் பீரியட் பால்பன் ஹெல்ட் த பொசிஷன் ஆஃப் நைப் ஆர் டெப்யூட்டி டு நஸ்ருதீன் முகமது. ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கும். ரஜியா வந்து லைக் அவங்கள வந்து த்ரோன் விட்டு சென்ட் பண்ணக்கப்புறம் ரஜியாவோட எல்டர் பிரதர் வந்து நஸ்ருதீன் முகமது. ஸோ அவங்கள வந்து த்ரோனில் உட்கார வைப்பாங்க. ஆக்சுவலாக நஸ்ருதீன் முகமது கூட தான் வந்து யார் இருப்பார்னா பால்பன். ஸோ ஒன் ஆஃப் த சீஃபாக வந்து இருப்பார். ஸோ நைப் இல்லைன்னா டெப்யூட்டின்னு சொல்லுவாங்க. அவர் கீழேருந்து எல்லா வேலையும் பார்க்குறது. அண்ட் ஸோ யங்கர் சன் ஆஃப் இல்துத்மிஷ். ஸோ யாருன்னா நஸ்ருதீனை தான் சொல்கிறாங்க. ஹீஸ் எ யங்கர் சன் ஆஃப் இல்துத்மிஷ், தட் இஸ் ரஜியாவோட பிரதர். whom Balban had helped in securing the throne in 1246. ஸோ 1246 வந்து நஸ்ருதீன் முகமது வந்து த்ரோனுக்கு வரக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. பால்பன் further strengthened his position by marrying one of his daughters to the young sultan. ஸோ அதெல்லாம் பால்பன் வந்து டாக்டிக்காக வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த டாட்டரை வந்து இந்த நஸ்ருதீனுக்கு மேரி பண்ணி கொடுக்குறாரு. The growing authority of Balban alienated many of the Turkish chiefs who had hoped to continue their former power and influence in the affairs of government. ஸோ பால்பன் வந்து ஒன் ஆஃப் த டர்க்கிஷ் சீஃப்ஸாக இருந்திருக்காரு. அப்போ இவங்களோட கண்ணோட்டம் என்னங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். உள்ளுக்குள்ளே இருந்து யார் பவர்ஃபுல்லாக வந்து மொனார்க்கியை அடிச்சுட்டு வரணும். ஸோ ஏன்னா இவரே அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இவருக்கு டர்க்கிஷ் சீஃப்ஸ் வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கன்னு எல்லாமே தெரியும். அவங்களோட பவரை முதல்ல குறைக்கணும்னு நினைப்பார். சரிங்களா? ஸோ நஸ்ருதீன் முகமது வாஸ் யங் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஒரு சின்ன பையன். தே ஃபோர் ஹேட்ச்ட் அ கான்ஸ்பிரசி. தட் இஸ் 1253 வந்து ஒரு கான்ஸ்பிரசி வந்து க்ரியேட் பண்ணி விடுறாங்க, ஒரு ரூமர் மாதிரி. அண்ட் அஸ்டட் பால்பன் ஃப்ரம் ஹிஸ் பொசிஷன். And Balban was replaced by இமானுதீன் ரைஹான். ஸோ என்ன சொல்லிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி க்ரியேட் பண்ணி, ஏன்னா நஸ்ருதீன் முகமது ஆல்ரெடி யங்காக இருக்கார், பால்பன் வந்து அவரோட பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணுறாரு, அதனால தான் அவரோட டாட்டர்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் பால்பன் வந்து அவங்களோட நைப் அப்படிங்கிற பொசிஷன்லேருந்து தூக்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பால்பனை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து இமானுதீன் ரைஹான் வராரு, ஹூ வாஸ் அண்ட் இந்தியன் முஸ்லீம். ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா டர்க்கிஷ் சீஃப்ஸ்க்கு மட்டும்தான் எல்லா ஹையர் போஸ்டிங்கும் கொடுப்பாங்க, வேறு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் முஸ்லீமுக்கு வந்து அந்த நைப் அப்படிங்கிற போஸ்டிங் தராங்க. ஸோ ஆல்தோ த டர்க்கிஷ் சீஃப்ஸ் வாண்டட் தட் ஆல் பவர் அண்ட் அத்தாரிட்டி ஷுட் ரிமைன் இன் தேர் ஹேண்ட்ஸ், they consented to the appointment of ரைஹான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டர்க்கிஷ் சீஃப்ஸ் தான் வந்து நான் டர்க்ஸ் யாருமே உள்ளே விட மாட்டாங்க. பட் ரைஹானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இவங்க, பிகாஸ் தே குட் நாட் அக்ரி அமாங் தெம் செல்ஃப் விச் ஒன் ஆஃப் தெம் ஷுட் சக்சீட் டு பால்பன்ஸ் போஸ்ட். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து இந்த டர்க்கிஷ் சீஃப்ஸ்குள்ளேயே வந்து சண்டை இருந்துகிட்டே இருந்தது யார் போடுதுன்னு. ஸோ அதனால் யாருக்குமே வேணால் நம்மளே வந்து ஒரு ரைஹானே அக்செப்ட் பண்ணி அந்த போஸ்டிங்கில் உட்கார வச்சுருவோம், ஸோ நமக்குள்ளே சண்டை போட வேணான்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ பால்பன் அக்ரீட் டு ஸ்டெப் அசைட். ஸோ பால்பன் என்ன சொல்கிறான்னா, ஓகே நான் போய்க்கிறேன் அப்படின்னு. பட் கேர்ஃபுல்லி கண்டினியூ டு பில்ட் ஹிஸ் ஓன் குரூப். ஸோ இவருக்கு பின்னாடி ஒரு குரூப்பை வந்து இவர் பில்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. வித் 1.5 year ஆஃப் ஹிஸ் டிஸ்மிசல். ஸோ 1.5 வருஷத்தில் என்ன பண்ணுறாருனா, ஹி மேனேஜ் டு வின் ஓவர் சம் ஆஃப் ஹிஸ் ஒப்போனன்ஸ். ஸோ அந்த 40 வந்து சில ஒப்போனன்ஸை வந்து வின் பண்ணி இவர் பக்கம் இழுத்துடுறாரு. ஸோ பால்பன் நவ் மேட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் அ மிலிட்ரி ஷோ டவுன். ஸோ இப்போ வந்து ஒரு மிலிட்ரி ஒன்று செட்டப் பண்ணி அந்த போஸ்டிங்க்கு வந்து உட்காரணும்னு போகிறாரு. ஸோ போஸ்டிங் எல்லாம் ஒரு மொனார்க்காக மாறணுன்னே. ஸோ இட் சீம்ட் தட் ஹீ ஹேட் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் சம் கான்டாக்ட்ஸ் வித் த மங்கோல்ஸ். ஸோ மங்கோல்ஸ் கூட வந்து கான்டாக்ட் வந்து சிலதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ மங்கோல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எவ்வளோ பவர்ஃபுல்லான மக்கள் அப்படிங்கிற ட்ரைப்ஸ்மென்னு. ஹூ ஹேட் ஓவரன் அ லார்ஜ் பார்ட் ஆஃப் பஞ்சாப். ஸோ பஞ்சாப்பை வந்து இவங்க நிறைய கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே போய் அவங்ககிட்ட பேசி அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. சுல்தான் முகமது bowed to the superior strength of Balban's group and dismissed ரைஹான். ஸோ சுல்தான் முகமது தான் நம்ம நஸ்ருதீன் பார்த்தோம். ஸோ அவர் வந்து பால்பனோட குரூப்பையும் பார்த்து அவரோட ஸ்ட்ரென்த்தையும் பார்த்து பயந்து போவ் பண்ணி ரைஹானை டிஸ்மிஸ் பண்ணிடுவார் நைட் போஸ்டிங்லேருந்து. ஸோ ஆஃப்டர் சம் டைம் ரைஹான் வாஸ் டிஃபீட்டட் அண்ட் கில்ட். அதுக்கப்புறம் ரைஹானையும் கொண்டு வருவாங்க. பால்பன் காட் ரிட் ஆஃப் மெனி ஆஃப் ஹிஸ் அதர் ரைவல்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஃபேர் ஆஃப் ஃபவுல். ஸோ ஃபேர் பிளேவும் பண்ணியிருப்பார், ஒரு நல்லதாகவும் பண்ணியிருப்பார், கெட்டதாகவும் பண்ணியிருப்பார். பட் இவருக்கு பிடிக்காதவங்களே டிஸ்மிஸ் பண்ணியிருப்பார். அண்ட் ஹீ ஈவன் வெண்ட். ஸோ நல்லது கெட்டதுன்னா இவருக்கு எது நல்லது கெட்டது அந்த மாதிரி யோசிச்சு பண்ணியிருப்பார். ஹீ ஈவன் வெண்ட் ஸோ ஃபார் ஆஸ் டு அசியூம் த ராயல் இன்சிக்னியா த சத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராயல் இன்சிக்னியானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்ச் ஆஃப் ஹானர் மாதிரி அவரே அசியூம் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு மிலிட்ரி ரேங்க் இல்லைனா ஒரு ஆஃபீஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ரேங்கிங்கை வந்து இவரே வந்து அசியூம் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த ரேங்கிங் வந்து சத்தர் அப்படின்னு வந்து இவர் அந்த ரேங்கிங்கே வந்து அதோட பேட்ச் பேர் வந்து சத்தர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க.
ஸோ இந்த ராயல் பேட்சை வந்து இவரே இவருக்கு அசியூம் பண்ணிக்கிறாரு. பட் ஹீ டிட் நாட் அசியூம் த த்ரோன் ஹிம்செல்ஃப், ப்ராபபிள் டியூ டு த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த டர்க்கிஷ் சீஃப்ஸ். ஸோ த்ரோனை வந்து இவராக வந்து அக்செப்ட் அசியூம் பண்ணிக்கல, எனக்கு தான் இந்த த்ரோன் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் எதுவுமே அசியூம் பண்ணிக்கல. ஏன்னா டர்க்கிஷ் சீஃப்ஸோட சென்டிமெண்ட், ஏன்னா ஒன் ஆஃப் த டர்க்கிஷ் சீஃப் இவர். ஸோ எல்லாத்தோட ஒப்பந்தங்கள் வேணும், எல்லாத்தோட பெர்மிஷன் வேணும். ஸோ இன் 1265 சுல்தான் முகமது வந்து இறந்து போயிடுவார். சம் ஹிஸ்டோரியன்ஸ் ஆர் ஆஃப் த ஒப்பீனியன் தட் பால்பன் பாய்சன்ட் த யங் கிங் அண்ட் ஆல்சோ டிட் அவே வித் ஹிஸ் சன்ஸ். ஸோ பால்பன் வந்து கிங் அவரோட சன் இன் லாவை பாய்சன் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ டிட் அவே வித் ஹிஸ் சன்ஸ் இன் ஆர்டர் டு கிளியர் இஸ் வே டு த த்ரோன். ஸோ அவரோட பசங்களையும் இவரோட பேர குழந்தைங்களையும் கொண்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில ரைட்டர்ஸ். ஸோ பால்பன்ஸ் மெத்தட்ஸ் வேர் ஆஃபன் ஹார்ஷ் அண்ட் அன்டிசைரபிள், பட் தேர் இஸ் நோ டவுட் வித் ஹிஸ் அசெஷன் டு த த்ரோன் தேர் பிகான் அன் எரா ஆஃப் ஸ்ட்ராங் சென்ட்ரலைஸ்ட் கவர்மெண்ட். ஸோ இவர் பண்ண அந்த ஃபேர் அண்ட் ஃபவுல் பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்காக மட்டுமே பண்ணியிருக்கார். ரொம்ப ஹார்ஷாகவும் அன்டிசைரபிளான ஒரு விஷயமா இருந்திருக்கு. பட் இவர் வந்தக்கப்புறம் அவரோட ஆட்சி வந்து ஸ்ட்ராங்காக சென்ட்ரலைஸ்ட் கவர்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் பால்பன் கான்ஸ்டன்ட்லி சாட் டு இன்க்ரீஸ் த ப்ரெஸ்டீஜ் அண்ட் பவர் ஆஃப் மொனார்கி. ஸோ இவருக்கு தெரியும் டர்க்கிஷ் சீஃப்ட் எவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அதனால் அவங்கள விட மொனார்கியை வந்து இவரோட பொசிஷனை வந்து பவர்ஃபுல் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறாரு. பிகாஸ் ஹி வாஸ் கன்வின்ஸ் தட் திஸ் வாஸ் த ஒன்லி வே டு ஃபேஸ் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டேஞ்சர்ஸ் ஃபேஸிங் ஹிம். ஸோ இந்த டேஞ்சர்லேருந்துலாம் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஸோ இட் வாஸ் அன் ஏஜ் இன் விச் authority and power was supposed to be the privilege of those born in noble houses or those who could boast of an ancient pedigree. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருந்த மக்கள் எல்லாம் வந்து ஒரு ப்ரிவிலேஜ்ட் ஹவுஸில் வந்து ஒரு நோபலான ஹவுஸ்க்கு வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பவர் வந்து லைனாக வந்து அது கீழே இருக்கிற பையன் பேர குழந்தை அவங்களுக்கான பையன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கும். அண்ட் ஹெல்ஸ் பால்பன் ட்ரைட் டு ஸ்ட்ரென்தன் ஹிஸ் கிளைம் டு த த்ரோன் பை டிக்ளேரிங் தட் ஹீ வாஸ் த டிசெண்டன்ட் ஆஃப் த லெஜெண்டரி இரானியன் கின் அஃப்ராசியாப் அப்படிங்கிறவர். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் ரெஸ்பெக்ட் தராங்கன்னு தெரிஞ்சு இவரே வந்து ஒரு கதையை உருவாக்கி நான் வந்து ஒரு லெஜெண்டரி இரானியன் கிங் இருந்திருக்காரு அஃப்ராஷியாப், ஸோ அவரோட டிசெண்டன்ட் தான் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிஜமாலுமே இரானியன் கிங் இருந்திருக்காரு, அவரோட ஒன் ஆஃப் த டிசெண்டன்ட்னு சொன்னால் யார் போய் செக் பண்ண போகிறா அந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அண்ட் ஹென்ஸ் பால்பன் ட்ரை டு ஸ்ட்ரென்தன் his claim to the throne by declaring that he was the descendant of அது பார்த்துரும். ஸோ in order to prove his claim to noble blood, ஸோ இவர் வந்து ஒரு நோபல் பிளட்டை சேர்ந்தவர் தான், அந்த ஃபேமிலியிலேருந்து வந்த லீனேஜ் தான் அப்படிங்கிறதுக்காக பால்பன் ஸ்டுட் ஃபோர்த் ஆஸ் த சாம்பியன் ஆஃப் த டர்க்கிஷ் நோபிலிட்டி. ஸோ நான் இவ்வளோ பெரிய ஒரு குடும்பத்துலேருந்து வரேன், அதனால டர்க்கிஷ் நோபல்ஸோட ஹெட்டு நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹீ ரெஃப்யூஸ் டு என்டர்டெயின் ஃபார் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் போஸ்ட். ஸோ நோபல் ஃபேமிலியை சார்ந்தவங்க நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த கவர்மெண்ட் போஸ்ட்டும் கிடைக்காது. ஏன்னா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் ஒரு நோபல் ஃபேமிலி சேர்ந்தவன் தான், ஸோ எனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லோரும் நோபல் ஃபேமிலி சேர்ந்தவங்களாக தான் இந்த போஸ்டிங் கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் virtually meant the exclusion of Indian Muslims from all positions. ஏன்னா இந்தியன் முஸ்லீம் ரைஹானை தான் வந்து இவருக்கு பதிலாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து இவருக்கு ஒரு மைண்டில் வந்து அந்த வெஞ்சன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் எந்த இந்தியன் முஸ்லீம்ஸும் வந்து இந்த போஸ்டிங்க்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பார். அண்ட் ஹீ சம்டைம்ஸ் வென்ட் டு ரிடிகுலஸ் லென்த்ஸ். ஸோ ஒரு பெரிய ஒரு லென்த்துக்கும் போயிருப்பார். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹி ரெஃப்யூஸ் டு கிராண்ட் ஆடியன்ஸ் டு அன் இம்பார்ட்டன்ட் ட்ரேடர் பிகாஸ் ஹி வாஸ் நாட் ஹைபார்ன். ஒரு ட்ரேடர் வந்து அவரோட கோர்ட்டில் வந்து உட்காரணும், ஸோ ஒரு பெரிய ஒரு ட்ரேடர், ஸோ அவர் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி அவர் பெர்மிஷன் கேட்டப்போ முடியாது, அவரை திருப்பி அமைச்சிருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒரு நோபல் ஃபேமிலி சார்ந்தவர் இல்லை அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ரிடிகுலஸான ஒரு காமெடியான விஷயங்களும் நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு இருக்காங்க. அண்ட் த ஹிஸ்டாரியன் பரணி who was himself a great champion of the Turkish nobles put the following words in Balban's mouth: whenever I see a base born ignoble man, my eyes burn and I reach in anger for my sword to kill him. ஸோ இந்த பரணி அப்படிங்கிறவரே வந்து ஹீஸ் அ கிரேட் சாம்பியன் ஆஃப் த டர்க்கிஷ் நோபல். ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா whenever I see a base born ignoble man, my eyes burn. ஸோ பேஸ் பார்ன்னால் வந்து ஒரு நோபல் ஃபேமிலிக்கு ஹைபார்ன் இல்லாமல் சும்மா ஒரு கீழ் தட்டத்துலேருந்து ஒரு ஹைபார்ன் ஃபேமிலி இல்லாமல் பிறந்தாங்கன்னா என்னோடய கண் வந்து எரியும் அவனை பார்க்கும்போது. ஐ ரீச் அன் ஆங்கர், என்னோட சோடை எடுத்து அவனை கொல்லணும்னு எனக்கு தோணும். ஸோ we do not know if Balban actually said these words, but they show his attitude towards low born, whether Turk or non-Turk. ஸோ
இந்த மாதிரி வந்து பரணி வந்து எழுதியிருக்காரு. ஸோ பால்பன் இப்படி சொன்னதா. ஸோ இது வந்து உண்மையானன்னு தெரியல. பட் பால்பன் வந்து டர்க்காக இருக்கட்டும் இல்லை நான் டர்க்காக இருக்கட்டும், பட் கீழே ஒரு ஒரு ஹை பவுண்டில் பிறக்காமல் லோ பவுண்டில் பிறந்தாங்கனாவே அவங்க மேலே வந்து ஒரு கேவலமான ஆட்டிடியூட் வந்து காட்டுறது பால்பனோட வேலை. So while claiming to act as a champion of the Turkish nobility, Balban was not prepared to share power with anyone. ஸோ யார்கிட்டையும் வந்து பவர் ஷேர் பண்ணுறதுக்கு பயம். ஏன்னா இவருக்கே தெரியும் எப்படி வந்து பவர் ஷேர் பண்ணால் பவர் எப்படி பிரியும்னு. ஸோ ஏன்னா ஒன் அமௌங் த பீப்புள்லேருந்து தான் இவரும் வந்திருக்காரு. ஸோ நாட் ஈவன் வித் த மெம்பர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் ஃபேமிலி. ஹிஸ் டெஸ்பாட்டிக் ரூலர்னு சொல்லுவாங்க, ரொம்ப அரகண்டான ஒரு ரூலர், மொனார்கி அப்படின்னு, வாஸ் சச் தட் ஹீ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு ஹியர் எனி கிரிட்டிசிசம் ஈவன் ஃப்ரம் ஹிஸ் ஓன் சப்போர்ட்டர்ஸ். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இதை மாற்றிக்கோங்க அதை மாற்றிக்கோங்கன்னு சொல்லுவாங்களோ அதையும் கேட்க மாட்டார். பால்பன் was determined to finally break the power of சாஹல்கானி. ஸோ இவருக்கு வந்து இந்த 40 அப்படிங்கிற பவர் வந்து எவ்வளோ பெரிய பவர்னு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும், அந்த டர்க்கிஷ் நோபல்ஸை பிரேக் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அண்ட் டு எக்ஸால்ட் த பவர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் ஆஃப் த மொனார்கி. ஸோ மொனார்கி தான் வந்து எல்லாத்த விட ஹை. ஸோ மொனார்கி சொல்கிறது தான் வந்து வேத வாக்கு, கடவுளோட வாக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. he did not hesitate even to poison his cousin. ஷெர்கான் அப்படிங்கிறவர் வந்து இவரோட கசின். ஸோ இவர் ஷெர்கான் வந்து இல்லை இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ வந்து அவர் பாய்சன் பண்ணியிருக்காரு. அண்ட் டு அச்சீவ் திஸ் ஆப்ஜெக்டிவ் அட் த சேம் டைம் இன் ஆர்டர் டு வின் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த பப்ளிக் ஹி அட்மினிஸ்டர்ட் ஜஸ்டிஸ் வித் எக்ஸ்ட்ரீம் இம்பார்ஷியாலிட்டி. ஸோ மக்களோட அந்த ஆதரவு வரணும் அப்படிங்கிறதுக்காக தப்புனா தப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இம்பார்ஷியாலிட்டி அப்படின்னா பார்ஷியலாகவே இருக்க மாட்டார். ஸோ எக்ஸ்ட்ரீம் இம்பார்ஷியலாக இருப்பார். பார்ஷியல்னால் ஒருத்தருக்கு வந்து நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும். ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் மட்டுமே பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் மட்டுமே வந்து ரேங்க் தரதாக இருக்கட்டும், எங்கேயாவது போய் வேலை சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட் மட்டுமே சொல்லுவாங்க. ஸோ இவர் அப்படி இல்லாமல் இம்பார்ஷியலாக இருந்திருக்காரு. அண்ட் நாட் ஈவன் த ஹையஸ்ட் இன் த லேண்ட் வேர் டு பி ஸ்பேட் இஃப் தேர் டிரான்ஸ்கிரஸ்ட் இஸ் அத்தாரிட்டி. ஸோ இவரோட அத்தாரிட்டியை மீறி யாராவது பண்ணாங்க, ஸோ அவங்க எவ்வளோ தான் ரொம்ப ஒரு ஹை லெவலில் இருந்தாலும் அவங்களையும் போட்டு தள்ளிடுவார். தஸ் த ஃபாதர் ஆஃப் த கவர்னர் ஆஃப் பதான். ஸோ கவர்னர் ஆஃப் பதான் வந்து இருப்பார். ஸோ அவரோட அப்பா வந்து as also the father of the governor of Awadh were given exemplary punishment for cruelty to their personal slaves. ஸோ இவங்களை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கவர்னர் ஆஃப் பதானோட அப்பாவையும் கவர்னர் ஆஃப் அவாதோட அப்பாவையும் வந்து லைக் பர்சனல் ஸ்லேவ்ஸ் கிட்ட வந்து ரொம்ப லைக் க்ரூவலாக நடந்திருக்கிறதுனால இவங்களை பனிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ டு கீப் ஹிம்செல்ஃப் வெல் இன்ஃபார்ம் பால்பன் அப்பாயிண்டட் ஸ்பைஸ் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஸ்பைஸ் வச்சுருப்பாரு. ஹீ ஆல்சோ இவரை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா, பப்ளிக்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறக்காக ஹீ ஆல்சோ ஆர்கனைஸ்ட் அ ஸ்ட்ராங் சென்ட்ரலைஸ்ட் ஆர்மி வந்து வச்சுருந்தாரு, போத் டு டீல் இன்டர்னல் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் disputes. So and also to repel the Mongols who had entrenched themselves in the Punjab and pose serious threat to the Delhi Sultanate. So Delhi Sultanate Mongols வந்து serious threat உருவாக்கிட்டறனால ஒரு நல்ல ஒரு சென்ட்ரலைஸ்டான ஆர்மி ரெடி பண்ணியிருக்காரு. For the purpose he reorganized the military department. So military department வந்து திவானி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அதை reorganize பண்ணியிருக்காரு. And pensioned off those soldiers and troopers who were no longer fit for service. ஸோ சர்வீஸ்க்கு ஃபிட் இல்லைன்னு தெரிஞ்சு அவங்களெல்லாம் லைக் வயசானவங்களாக இருந்துச்சுன்னா அவங்கள இல்லை ஒரு ப்ராப்பராக ஃபிட்டான பாடி இல்லைன்னா அமுச்சு விட்ருவார். சின்ஸ் மெனி ஆஃப் த ட்ரூப்பர்ஸ் வேர் டர்க்ஸ். ஸோ எல்லா ட்ரூப்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து டர்க்ஸாக இருந்திருக்காங்க. ஹூ ஹேட் கம் டு இந்தியா இந்த டைம் ஆஃப் இல்துத்மிஷோட டைமில் வந்திருப்பாங்க. தே ரேஸ்ட் அ ஹியூ அண்ட் க்ரை அகேன்ஸ்ட் திஸ் டெசிஷன் அண்ட் பால்பன் ஹேட் டு ரிலென்ட் டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ இல்துத்மிஷோட டைமில் அப்போ வந்து நிறையா பேர் வந்து இந்த வேலையை நம்பி தான் வந்திருப்பாங்க, ட்ரூப்பர்ஸோட வேலையை நம்பி. ஸோ நீங்கள் வந்து ஃபிட்டாக இல்லை அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பால்பன் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருந்த டைமில் வந்து நிறைய பேர் வாய்ஸ் ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கொஞ்சம் ஒரு அளவுக்கு மட்டும்தான் அவரால் இதில் சக்சீட் பண்ண முடிஞ்சது பால்பன்னால். ஸோ த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இந்த ஏரியா அரவுண்ட் டெல்லி அண்ட் இந்த டோப் ஹேட் டிட்டோரியேட்டட். லா அண்ட் ஆர்டர் டிட்டோரியேட் ஆயிடுச்சு. இந்த கங்கா ஜமுனா டோப் அண்ட் அவாத் த ரோட்ஸ் வேர் இன்ஃபெஸ்டட் வித் ராபர்ஸ் அண்ட் டக்காய்டிஸ். ஸோ திருடர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, பொருளை திருட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மச் ஸோ தட் கம்யூனிகேஷன் வித் த ஈஸ்டர்ன் ஏரியாஸ் ஹேட் பிகம் ஸோ டிஃபிகல்ட். ஸோ இங்கேருந்து ஒரு ஈஸ்டர்ன் ஏரியாவுக்கு பெங்காலுக்கு பீகாருக்குலாம் போகணும் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. ஸோ சம் ஆஃப் த ராஜ்புத் ஜமீன்தாஸ் ஹேட் செட் அப் ஃபோர்ட்ஸ் இந்த ஏரியா அண்ட் டிஃபைடு த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து நல்லது இல்லைன்னு தெரிஞ்சு, ஸோ அவ்வளோக்கு எஃபிஷியன்ட் இல்லை, லா அண்ட் ஆர்டர்லாம் எல்லாம் படுத்து போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு ராஜ்புத் ஜமீன்தாஸ் நிறைய பேர் ஃபோர்ட்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏன்னா அடுத்து இந்த கவர்மெண்ட் டெல்லி சுல்தானேட் கவர்மெண்ட் உள்ளே வரக்கூடாதுன்னு. ஸோ நியர் டெல்லி த மேவாத்தீஸ், ஸோ டெல்லி கிட்ட வந்து மேவாத்தீஸ் had become so bold as to plunder people up to the outskirts of the city. ஸோ இந்த மேவாத்தீஸ் அப்படிங்கிற குரூப் ஆஃப் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டி கிட்ட இருக்கிற இடத்துலேயே வந்து நிறைய மக்கள்கிட்ட வந்து பிளண்டர் பண்ணியிருக்காங்க, திருடி இருக்காங்க. ஸோ டு டீல் வித் தீஸ் எலிமெண்ட்ஸ் பால்பன் அடாப்டட் அ பாலிசி ஆஃப் பிளட் அண்ட் அயன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த ராபரி, இந்த தெஃப்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி பிளட் அண்ட் அயன் பாலிசி ஃபாலோ பண்ணுறாரு. அண்ட் த மியாஸ் were ruthlessly hunted down and killed. ஸோ இந்த மேவாத்தீஸ் தான் சொல்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணி கில் பண்ணுறாங்க. and killed the forest around Delhi cut down. ஸோ டெல்லி சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாம் கட் டவுன் பண்ணிடுறாங்க. ஃபாரஸ்ட் இருக்கிறனால தான் அந்த இடத்துல தான் நீங்கள் ஒழிஞ்சிட்ருக்கீங்கன்னு. அண்ட் மெனி மிலிட்ரி அவுட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தானாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மிலிட்ரி அவுட் போஸ்ட் அங்கே வந்து மிலிட்ரி அவுட் போஸ்ட் வந்து செட்டப் பண்ணுறாங்க தானாஸ். ஸோ இந்த டோப் அண்ட் இந்த காத்தேஹார், ஸோ மாடர்ன் ரோஹில்கந்த் ரீஜன் தான் காத்தேஹார்னு சொல்கிறாங்க. பால்பன் ஆர்டர் ஃபாரஸ்ட் டு பி கிளியர்ட், ரெபலியஸ் வில்லேஜஸ் டிஸ்ட்ராயட் அண்ட் த மென். ஸோ ஃபாரஸ்ட் கிளியர் பண்ணுறாங்க, ரெபலியஸ் வில்லேஜஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க, வில்லேஜஸ் எல்லாத்தையுமே வந்து and the men and women and children enslaved. ஸோ யாரெல்லாம் வந்து பால்பனுக்கு அகேன்ஸ்டாக போகிறாங்களோ எல்லாத்தையும் வந்து என்ஸ்லேவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இவங்க கட்டுப்பாடு கடியில் கொண்டு வந்து அடைச்சி வச்சுருவாங்க. ஸோ காலனிஸ் ஆஃப் ஆஃப்கன் சோல்ஜர்ஸ், ஸோ ஆஃப்கன் சோல்ஜர்ஸோட காலனிஸ் வந்துருந்து வேர் செட்டில்டு தேர் டு சேஃப்கார்ட் த ரோட்ஸ். ஸோ அங்கே ஆஃப்கன் சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு வந்து அந்த ரோட்ஸ் எல்லாம் சேஃப்கார்ட் பண்ணுங்கிறக்காக அங்கே அவங்கள டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க ரோட்ஸ் கிட்ட. அண்ட் டு டீல் வித் த ராஜ்புத் ஜமீன்தாஸ் whenever they raised a disturbance against the government. ஸோ கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டாக ராஜ்புத் ஜமீன்தாஸ் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள சப்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஆஃப்கான் சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்லிடுவார் பால்பன். ஸோ பை தீஸ் ஹார்ஷ் மெத்தட்ஸ் பால்பன் கண்ட்ரோல் த சிச்சுவேஷன். ஸோ இந்த சிச்சுவேஷன் கண்ட்ரோல் கடையில் தான் இருக்குது. இன் ஆர்டர் டு இம்ப்ரெஸ் த பீப்புள் வித் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இஸ் கவர்மெண்ட். ஸோ இந்த கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்னு காட்டுருக்கு. அண்ட் டு ஆல் தெம் பால்பன் மெயின்டைன் அ மேக்னிஃபிஷன்ட் கோர்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு, ஒரு ரிச்சான ஒரு கோர்ட். whenever he went out he was surrounded by a large force of bodyguards வந்து இருந்தது, with drawn swords. ஸோ swords வச்சுருந்தாங்க கையில். and he refused to laugh and joke in the court. ஸோ கோர்ட்டில் அவருக்கு முன்னாடி வந்து உட்காந்துருந்தாங்கன்னா சிரிக்கக்கூடாது, ஜோக் பண்ணக்கூடாது. அண்ட் ஈவன் கேவ் அப் ட்ரிங்கிங் வைன் ஸோ தட் நோ ஒன் மே see him in a நான் சீரியஸ் மோட். ஸோ இவர் ரொம்ப எப்போவுமே சீரியஸாக இருப்பார், இவர் வந்து நான் சீரியஸாக சிரிச்சிட்டுலாம் இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த வைனையும் வந்து விட்டுட்டார் குடிக்கிறது. டு எம்ஃபசைஸ் தட் த நோபல்ஸ் வேர் நாட் ஹிஸ் ஈக்குவல். ஸோ நோபல்ஸும் மொனார்க்கி ஒன்று கிடையாது அப்படிங்கிறதுக்காக ஹி இன்சிஸ்டட் ஆன் த செரிமனி ஆஃப் சஜிதா ஆர் பைபோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா வந்து மொனார்க்கோட ஃபீட்டை வந்து கிஸ் பண்ணுறது. ஸோ அதான் பைபோஸ் சஜிதான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நோபல் டர்க்ஸாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணுன்னு. அண்ட் தீஸ் அண்ட் மெனி அதர் செரிமனிஸ் விச் ஹீ காப்பீட் were Iranian in origin and were considered un-Islamic. ஸோ இதெல்லாமே வந்து ஈரான் கிட்டேருந்து இந்த விஷயங்கள்லாம் எடுத்து இங்கே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது ஈரானில் இருக்கிற விஷயங்கள்லாம் அன்இஸ்லாமிக்காக வந்து கருதப்பட்டிருக்காங்க அந்த டைமில். however little objection could be raised because at the time when most Muslim states of the Central and West Asia had disappeared in the face of Mongol onslaught. ஸோ ஏன்னா இவருக்கு அகேன்ஸ்டாக பெருசாக எந்த ரிஜெக்ஷனும் இல்லை, அப்ஜெக்ஷனும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் ஏஷியா பக்கம் வந்து மங்கோல்ஸ் வந்து நிறைய முஸ்லீம் எம்பையர் வந்து முஸ்லீம் ஸ்டேட்ஸை போட்டு தள்ளியிருப்பாங்க. ஸோ பால்பன் and the Sultanate of Delhi stood out almost alone as the champions of Islam. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கொண்டு இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு இதையே வந்து அழிச்சிட்டு இருந்தப்போ மங்கோல்ஸ். ஸோ இவங்க வந்து இந்தியாவில் வந்து சாம்பியன்ஸ் ஆஃப் இஸ்லாமாக இருந்திருக்காங்க. although பால்பன் had a strong army, he did not lead any distant expeditions. தூரத்துக்கு எங்கேயும் போகலை, except the one to பெங்கால் வரைக்கும் வந்ததே பெருசுங்கிறாங்க. or to expand the empire for ஃபியர் ஆஃப் மங்கோல் அட்டாக்னால அவர் எங்கேயுமே போகல. ஸோ டெல்லியில் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். பட் he exercised his army by arranging elaborate hunting expedition வந்து அவர் ஆர்மிக்காக வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த சஜிதா அண்ட் பைபோஸ் வந்து கிங்குக்கு வந்து பண்ணணும், ஐ மீன் நோபல்ஸ் வந்து இவருக்கு பண்ணணும். ஐ மீன் இந்த மொனாக்கோட இந்த ஃபீட் இருக்கும் இல்லையா, அவரோட ஃபீட்டை வந்து கிஸ் பண்ணணும் கீழே குமிஞ்சு. ஸோ சஜிதானா கீழே உட்காந்து அவரை வணங்கணும் அந்த மாதிரி. ஸோ தீஸ் அண்ட் many other ceremonies which he copied were Iranian in origin and were considered un-Islamic. ஸோ இதெல்லாம் Iranian originனால வந்து இஸ்லாமிக் தாட்ஸ்லேயே இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி கன்சிடர் பட்டுச்சு. however little objection could be raised because at the time when most Muslim states of Central and West Asia had disappeared in the face of Mongol onslaught. ஸோ இவருக்கு அகேன்ஸ்டாக எங்கேயும் வாய்ஸஸ் வரல மோஸ்ட்டாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் ஏஷியா பக்கம் வந்து மங்கோல்ஸ் அவங்களோட நிறைய பேரை வந்து கொண்டுட்டாங்க ஆன்ஸ்லாட் முஸ்லிம்ஸை. ஸோ பால்பன் அண்ட் சுல்தானேட் ஆஃப் டெல்லி stood out almost alone
as the champions of Islam. ஸோ இஸ்லாமிசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவங்க நிலைநாட்டிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், although Balban had a strong army, he did not lead any distant expeditions except the one to Bengal. ஸோ தூரமாக எங்கேயும் போய் அவர் எக்ஸ்பெடிஷன்லாம் பண்ணி இடத்த கேப்சர் பண்ணணும்னு நினைக்கல, எக்ஸப்ட் ஃபார் பெங்கால், ஆர் டு எக்ஸ்பேண்ட் த எம்பையர் ஃபார் ஃபியர் ஆஃப் மங்கோல் அட்டாக் ஆன் டெல்லி. ஸோ அவரோட லைக் நார்த் இந்தியாவிலேருந்து மேலே இன்னுமே வந்து எங்கேயும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கல, ஏன்னா மங்கோல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் he exercised his army by arranging elaborate hunting expeditions மட்டும் ஆர்மியை வச்சு பண்ணிட்டு இருந்தார். பால்பன் died in 1286. He was undoubtedly one of the main architects of the Sultanate of Delhi. ஸோ டெல்லி சுல்தானேட்க்கு வந்து அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பால்பன்னால தான், particularly of its form of government and institutions. ஸோ சென்ட்ரலைஸ்ட் ஆக்கியிருந்தார். பை அசர்ட்டிங் த பவர் ஆஃப் த மொனார்கி, பால்பன் ஸ்ட்ரென்தன் த டெல்லி சுல்தானேட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணார். மொனார்கி தான் ஹையஸ்ட் எல்லாத்த விட அப்படின்னு. ஈவன் பிஃபோர் he could not fully defend North India against the inroads of the Mongols, பட் ஈவன் ஹீ குட் நாட் ஃபுல்லி, ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக அவரால் டிஃபெண்ட் பண்ண முடியல மங்கோலோட இன்வேஷன்லேருந்து. மோர் ஓவர் பை லார்ஜ்லி எக்ஸ்க்ளூடிங் நான் டர்க்ஸ் ஃப்ரம் பொசிஷன்ஸ் ஆஃப் பவர் அண்ட் அத்தாரிட்டி அண்ட் பை ட்ரைங் டு பேஸ் த கவர்மெண்ட் ஆன் அ வெரி நேரோ குரூப். ஸோ உங்களுக்கே தெரியும் நான் டர்க்ஸ் அவர் எந்த பொசிஷன்ஸ்லையும் எடுத்துக்கல கவர்மெண்ட் பொசிஷன்ஸில், அண்ட் ட்ரை டு பேஸ் த கவர்மெண்ட் ஆன் அ வெரி நேரோ குரூப். ஸோ சென்ட்ரலைஸாக எடுத்துகிட்டு போனார். ஐ மீன் வெறும் ஒன்லி டர்க்ஸை மட்டும் வச்சுருந்தார். ஹி மேட் மெனி பீப்புள் டிசாட்டிஸ்ஃபைட். ஸோ அவர் கீழே இருக்கிற நிறைய இந்தியன் முஸ்லிம்ஸாக இருக்கட்டும், கீழே இருந்த எல்லா மக்களும் வந்து டிசாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. ஸோ திஸ் லெட் டு ஃப்ரெஷ் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் டெத். ஸோ அவர் இறந்து போனக்கப்புறம் வந்து நிறையா டிஸ்டர்பன்ஸஸும் ட்ரபிள்ஸும் இருந்தது. இதனால் யார் இந்த ஆஃபீஸ் ஆக்கியபை பண்ணுறது, அதை ஆக்கியபை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட்ஸ் இட் வித் த வீடியோ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க நம்மளோட கோர்சஸில் வந்து த மங்கோல்ஸ் அண்ட் த ப்ராப்ளம் ஆஃப் த நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்ட்ரியை பற்றி பார்ப்போம். ஸோ டீட்டெயில்டாக வந்து இந்த லெசன் இன்னும் ஒரு 2 more வீடியோஸில் வந்து 1 hour வீடியோஸில் வந்து ஃபினிஷ் ஆஃப் திஸ் லெசன். அண்ட் யா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் டூ, அண்ட் ஸ்டேட்டஸில் போடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸில் பிடிச்சிருந்தது, உங்களுக்கு இந்த மெடிவல் இந்தியா வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, நிறைய டேர்ம்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வந்து புரியல அப்படின்னா யூ கேன் ஜாயின் திஸ் கோர்ஸ் அண்ட் யூ கேன் பே இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் டூ இஃப் யூ வாண்ட். அண்ட் அது இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த புக்கோட காஸ்ட் வந்து 1000, பட் ஆல்ரெடி நீங்கள் நம்மளோட ஹிஸ்ட்ரி கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 500 rupees ஆஃப், ஸோ 50% ஆஃப் வந்து கிடைக்கிது. ஸோ யா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.